ஆடு வளர்ப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டிகளுக்கு எடை அதிகரிக்க என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குட்டிகள் வேகமாக வளரணும், நல்ல எடை இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். பலர் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பை ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குட்டிகள் சரியாக எடை ஏறவே ஏறாது. 3 மாதம் ஆனாலும் குட்டி இன்னும் சிறிதாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? சரியான தீவனம் இல்லாதது தான் முக்கிய காரணம். ஒரு குட்டி பிறந்தது முதல் 6 மாதம் வரை தான் அதன் வளர்ச்சி மிகவும் வேகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சரியான உணவு கொடுத்தா தான் குட்டி ஆரோக்கியமாகவும் நல்ல எடையோடு வளரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது என்னென்னா, குட்டிகளுக்கு எடை அதிகரிக்க என்ன தீவனம் கொடுக்கணும், எத்தனை மாதத்தில் என்ன உணவு கொடுக்கணும், வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய தீவனம் என்ன, வேகமாக எடை அதிகரிக்க ரகசிய முறை என்ன, இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சு கொண்டால் தான் உங்கள் குட்டிகளை மிகவும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ குட்டி பிறந்த உடனேயே பராமரிப்பு. ஒரு குட்டி பிறந்த உடனே மிக முக்கியமான உணவு என்ன தெரியுமா? தாய்ப்பால் தான். பிறந்த 30 நிமிஷத்துக்குள்ளே குட்டிக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா அந்த முதல் பாலில் கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பால் குட்டிக்கு என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும், அதே மாதிரி நல்ல எனர்ஜியாகவும் நல்ல வளர்ச்சியும் தரும். முதல் 3 நாட்கள் குட்டி அதிகமாக தாய்ப்பால் குடிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாயி செய்ய வேண்டியது என்னென்னா, குட்டி சரியாக பால் குடிக்குதா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தாயாடு நல்ல தீவனம் சாப்பிடணும். அதே மாதிரி குட்டியை குளிரில் இருக்கக்கூடாது, ஈரமான இடத்துல கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் சரியாக கவனிக்கணும். இந்த பராமரிப்பு சரியாக இருந்தால் தான் குட்டியோட வளர்ச்சி நல்ல முறையில் ஆரம்பிக்கும். இப்போ 15 நாள் முதல் 2 மாதம் வரைக்கும் என்ன தீவனம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 15 நாள் ஆன பிறகு குட்டி மெதுவாக வெளி உணவு சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய என்னதுன்னா, மென்மையான பசுந்தீவனம். அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, அந்த கொழுக்கட்டை புல், நேப்பியரு, அகத்தியலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி மெதுவாக மென்று சாப்பிட ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு. குட்டிக்கு சிறிய அளவில் இந்த கலவையை கொடுக்கலாம். இப்போ கலவை தயாரிக்கும் முறையை பார்க்கலாமா? மக்காச்சோளம் 40%, கோதுமை தவிட ஒரு 30%, கடலை புண்ணாக்கு ஒரு 20%, கனிம கலவைன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு 5%, உப்பு 1%. இந்த கலவை பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு நல்ல சக்தி தரும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு 50 முதல் 100 கிராம் வரைக்குமே கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும். இந்த வயதில் பார்த்திங்கன்னா குட்டியோட வளர்ச்சி மிகவும் வேகமாக இருக்கும். அதனால தான் உணவை அதிகரிக்க வேணும். கொடுக்க வேண்டிய வேணும்னா பசுந்தீவனத்தில் CO4 நேப்பியரு, ஹெச் லூசன், சுதா புல், இது பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக உள்ள தீவனங்கள். கான்சன்ட்ரேட் ஃபீடு. இந்த வயதில் ஒரு குட்டிக்கு ஒரு நாளைக்கு 150லேருந்து 250 கிராம் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த உணவு பார்த்திங்கன்னா குட்டியோட எடையை வேகமாக அதிகரிக்க உதவுன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும். இந்த வயதில் குட்டிகள் விற்பனைக்கு தயாராக அளவுக்கு வளர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பசுந்தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, உலர் தீவனம் 3ஐயும் சமமாக கொடுக்கணும். உலர் தீவனத்தில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பொடி, சோளத்தட்டை, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். இதுதான் குட்டியோட செரிமானத்தை மேம்படுத்தும். இந்த வயசில் பார்த்திங்கன்னா 300 கிராம் வரைக்கும் கான்சன்ட்ரேட் ஃபீடு குட்டிக்கு கொடுக்கலாம். இப்போ முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, எடை அதிகரிக்கும் ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். குட்டிகள் வேகமாக எடை அதிகரிக்க 3 முக்கிய விஷயம் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவார்மிங், அதாவது குடற்புழு நீக்கம். குட்டிக்கு 1.5 மாதம் ஆனதும் புழு மருந்து கொடுக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி. எப்பயுமே சுத்தமான தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். நல்ல தங்கும் இடம், ஈரம் இல்லாத இடம், காற்றோட்டம் உள்ள இடம், இதுதான் குட்டியோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. குட்டி வேகமாக எடை பெற வேணும்னா சரியான தீவனம், சரியான பராமரிப்பு,
சரியான மருத்துவ கவனம், அந்த 3 வந்து மிக மிக அவசியம். இந்த 3ஐயும் கண்டிப்பாக பின்பற்றினாலே உங்கள் குட்டிகள் வேகமாக வளரும், நல்ல எடை பெறும், அதிக லாபமும் தரும். நிச்சயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி ஆடுகள் வந்து எப்போயுமே வந்து அந்த பால் குடிக்கும்போது அந்த சில நேரம் அந்த மண்ணை திங்கும் பார்த்திங்களா, அப்போ என்ன செய்யலான்னா மண்ணை திங்காமல் இருக்க கீழே வந்து சாணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, மாட்டு சாணி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா தெளித்து விட்டு இது பண்ணோம்னா குட்டிகளை வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த குட்டிகள் வந்து மண்ணை தின்னாது. இந்த மண்ணை திங்கிறதுனால அதுக்குன்னா செரிமான சக்தி வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பாலும் தாயாட்டுக்கிட்ட வந்து குடிக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அதனால தான் குட்டி ஆடுகள் தான் நம்மளோட எதிர்கால வருமானம் கூட சொல்லலாம். அதனால் மிக முக்கியமான ஒன்றுனா குட்டியோட எடை அதிகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குட்டி வந்து 5லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அது விற்பனைக்கு வந்து தயாராகும். ஒரு குட்டி 6000 போதுன்னே வச்சுக்கோமே. இப்போ 5 குட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா 5000 30, அப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த 5 குட்டியில் இருந்ததுக்கு நம்மளுக்கு 30,000 லாபம் வருது. நம்ம ஒரு 5000 வந்து தீவிர செலவு அந்த செலவு வச்சுருந்தாலுமே ஒரு 25,000 கிட்ட நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் தான் வரும். அதனால் குட்டியோட பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் நம்ம எதிர்கால வாய்ப்பு. சின்ன முதலீடு தான், ஆனால் பெரிய லாபம். நம்ம வந்து இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிப்பு ரொம்ப முக்கியம், அதை விட பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் உடனே வாங்கின உடனே எனக்கு வருமானம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படக்கூடாது. அதுக்கு வந்து மெதுவாக தான் வருமானம் வரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆடு வளர்ப்பும் கூட. நீங்கள் கிடாயாக வளர்த்து உடனே விற்கிறத விட ஒரு தாயாடு வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து பராமரித்து அதோட குட்டிகளை மட்டும் விற்கும்போது மறுபடியும் நம்ம உங்களுக்கு பேசிவ் இன்கம் மாதிரி ஆடு வளர்ப்பு தொழிலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பில் நம்ம பராமரிப்பு தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் போதாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அதே மாதிரி பொறுமை மிக மிக அவசியமான ஒன்று ஆடு வளர்ப்பு தொழிலில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. பழைய வீடியோக்களில் என் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.